அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது சிலுவை. ராஜரிகம் பண்ணுவது 1000 வருட அரசாட்சி. கைத்தறிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானின் பாதை ராஜபாதை. நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனின் பிரகாசத்தில் போடுவது. இன்னும் ஒரு விஷயம், உங்களை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, 10 கன்னிகைகள் இருந்தார்கள். அதில் 10 பேரும் அவருடைய வருகைக்காய் காத்திருந்தார்கள். அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பாருங்கள், இந்த 10 பேருமே கன்னிகைகள் தான். கன்னிகைகள்னா பரிசுத்தவான்கள், செயின்ட்ஸ். அப்போ பிரச்சனை பரிசுத்தம் கிடையாது. சொல்லுங்கள், பிரச்சனை புத்தி. 10 பேருமே காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சொல்லுங்கள், 10 பேருமே ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்தவம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது? காத்துக்கிட்டு தான் இருக்குது அந்த 1000 வருட அரசாட்சிக்கு. ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவங்க, கையை தட்டுங்க. அவங்களுக்கு மணவாளன் வந்தது தெரிஞ்சிருச்சு. 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் உபவாச ஜபத்திலிருந்து வருவதற்கு மனம் இல்லாமல் வந்து, எப்படி பேதுருவே வந்த பிறகு ஜபத்தை நிப்பாட்ட மாட்டோம்டான்னு ஒரு குரூப் ஜபிச்சுட்டு இருந்த மாதிரி அப்படி ஒரு குரூப் இருந்துச்சு. ஸோ இப்போ விஷயம், நீங்கள் சக்தி உள்ளவர்களா என்பது அல்ல, நீங்கள் புத்தி உள்ளவர்களா என்பது தான். ஸோ என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஸோ ஆட்சி மாறின பிறகும் மக்கள் நிறைய பேர் அறிவில்லாமலே இன்னும் வந்து நம்ம பிசாசு ஆட்சியில் தான் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதுலேருந்து இந்த செய்தி உங்களை விடுதலையாக்குவதாக. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாம் முடிந்ததுன்னு பச்சை குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி சிலுவையில் சொன்ன பிறகும், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாரும், ஆண்டவரே எங்களை பிசாசின் பிடியிலிருந்து நீக்கு. அவர் சொல்கிறாரு, அவனை துரத்தி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, தலையில் கொஞ்சம் அடி பலமாகப்பட்டிருக்கு. ரிலீஜியஸ் தாக்குதல். அது என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் எதிர்காலத்துக்கு மாற்றுகிறது. மதம் எப்பொழுதும் நிகழ்காலத்தை நம்ப வைக்காது. மதம் வந்து எதிர்காலத்துலாம் வந்து சொகுசாக உட்காந்துக்கிறோம். அப்படித்தான் 1000 வருஷ அரசாட்சி எதிர்காலத்துக்கு தள்ளிச்சு. இல்லை சார், இதில் என்ன சார், 1000 வருஷ அரசாட்சி தானே சார் எதிர்காலத்தை தள்ளிச்சு? இல்லை சார், மதம் வந்து எல்லாத்தையுமே எதிர்காலத்துக்கு தள்ளும். ஒன்று மதம் எதிர்காலத்தை பேசும், இல்லை கடந்த காலத்தை பேசும். நிகழ்காலத்தை பற்றி பேசவே பேசாது. நிகழ்காலத்தை மதம் பேசியிருந்தால் இந்த உலகத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை வந்திருக்காது. நாளைக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு மதம் சொல்லும், இல்லாட்டி நேற்று நீ செஞ்ச பாவம் அப்படி சொல்லும். ஆனால் இன்னைக்கு என்னடா என்பதை மதம் பேசாது. ஆனால் இயேசு பேசினார். கரங்களை திரு கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அப்போ மேசியா வருவார் என்பதை வந்து பழைய ஏற்பாடு பேசியது, யூத மதம் பேசியது. ஆனால் வந்தவரை மேசியான்னு ஏற்றுக்கல. மேசியாவை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, ஆனால் இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. நம்ம மக்கள் எல்லாம் 1000 வருஷ அரசாட்சி ஏற்றுக்குவாங்க, ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கிறது 1000 வருஷ அரசாட்சின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னையிலேருந்து 100கணக்கான வந்து வசனத்தை எடுத்து ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்டிவாக கொடுக்க போகிறேன். நீ இல்லைன்னு சொல்கிறதுக்கு 4 வசனம் பேசுனீங்கன்னா, நான் இருக்குன்றதுக்கு 100 வசனம் பேசணும். 100 வசனம் பேசணும். பாருங்கள், உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளை சுற்றி அவருடைய ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். என்னைக்கு உங்கள் கண்ணு திறக்குதோ அன்னைக்கு தான் அந்த ராஜ்யத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கே 1000 பேர் வச்சுருக்கா தெரியுமா? அன்லிமிட் அதுக்கு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ புரிகிற வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நீ புரியலைன்னா நீ வனாந்தரத்தில் செத்துருவ, ஆனால் உன் பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்கள். ஸோ நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கானானுக்கு வரல, நாங்கள் எகிப்தில் இருந்தோம், பேசாமல் அங்கே செத்தா கூட பரவாயில்ல, இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த, சரி இங்கே செத்தா கூட பரவாயில்ல, கானானுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ யோசுவா சொல்கிறான், சாகணும்னு முடிவு எடுத்துட்ட, எகிப்தில் செத்தாலும் பரவாயில்லன்ற, வனாந்தரத்தில் செத்தாலும் பரவாயில்லன்ற, ஆனால் நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா, செத்தாலும் கானானில் தான்டா நாங்கள் சாவோம் நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். ஸோ சாகணும்னு இவன் சொன்னால், சாகணுன்ற அளவுக்கு வந்துச்சுன்னா அப்போ அங்கே போய் சாக வேண்டியது கழுது, இங்கேயே சாகுறதுக்கு பயந்து தானே சொல்கிற, அப்போ அங்கே போய் செத்துரு.
அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்துல இருந்து கானானுக்குள்ள போறதுக்கு பயந்தாய். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் சொன்னதை நீ கேட்கலனா, எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இந்த வனாந்தர வாழ்க்கையில் நீ செத்துருவ. சொல்லுங்க, வரமாட்டேன். ஆனா உன் பிள்ளைகள் இருக்காங்களே, அவர்கள் நீ எந்த கானானை ஏற்றுக்கொள்ள மாட்டேனியோ அந்த கானானுக்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள். இப்ப சொல்ற இந்த சத்தியத்தை நீங்க ஏத்துக்கலன்னா நீங்க 1000 வருஷ அரசாட்சியை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்க சந்ததியும் சந்ததியும் இந்த 1000 வருஷ அரசாட்சியை என்ஜாய் பண்ணும். ஆனா நான் என்ன விரும்புறேன், நீங்க செத்து உங்க பிள்ளையை அனுபவிக்கிறீங்க, நீங்க விட்டுட்டு போகலாம். ஆனா நான் உங்க பிள்ளைகளோடு சேர்ந்து நான் தான் அனுபவிப்பேன்னு யோசுவாவும் காலேப்பும் முடிவெடுக்கிறேன். யோசுவாவும் காலேப்பு சொன்னாங்க, உங்க பிள்ளையை மட்டும் இல்லடா, உங்க பிள்ளைகளோட சேர்ந்து நாங்களும் அதை அனுபவிப்போம் என்று, நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொன்னார்கள். என் அன்புக்குரியவர்களே, மதம் எல்லாத்தையும் வெளியே தெளிச்சு மேசியாவை நம்புச்சு. எது? யூத மதம். ஆனா இயேசுவை மேசியான்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவம் 1000 வருஷ அரசாட்சிய நம்புது. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது 1000 வருஷ அரசாட்சி நம்ப மாட்டேங்குது. அப்ப அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இயேசுவை கிறிஸ்து என்று எவன் பேசுறானோ அவனை கல்லறிடா அப்படின்னாங்க. கிறிஸ்துன்னு பேசினா அவங்களை கல்லறிய மாட்டாங்க, இயேசுதான் கிறிஸ்துன்னு அடி வாங்க வேண்டியது. புரியுதா? 1000 வருஷ அரசாட்சியை பேசினா இன்னைக்கு யாரும் கல்லறிய மாட்டாங்க. ஆனா இதுதான் 1000 வருஷ அரசாட்சினா கல்லறிவாங்க. ஸோ மேசியா வருவார் 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 நாங்க. மேசியா வந்தார், மேசியா போயிட்டார். ஆனால் இன்னும் உபவாச ஜெபம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எங்க? வெயிலிங் வால், அழுகையின் சோரில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, வந்ததை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீ என்ஜாய் பண்ணாட்டி போனதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த கூட 3 தடவை இறங்குச்சு, எழுந்து அடித்து புசி. இவன் இல்லைங்க, நாங்கள் நல்ல குடி நாணயங்க, நாங்கள் வந்து யோக்கியங்க, நாங்கள் அப்படிங்க இப்படிங்க, சோ கால் டிசிப்ளின் பீப்புளுங்க, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோங்க அப்படின்ன உடனே 2வது தடவை இறங்குது, 3வது தடவை இறங்குது. பைபிள் சொல்லுது, பின்பு அந்த கூடை வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்கே கூட எடுத்துக்கப்படாது, நீ எடுத்துக்கப்பட்டு. 1000 வருஷ அரசாட்சி. ஆமென் சொல்லுங்க. இது தொடங்கி விட்டது. ஆமென். மதம் இயேசுவை அங்கீகரிக்கல, இயேசு போயிட்டாரு. யோவான் சனகன் அங்கீகரிக்கல, யோவான் சனகனும் போயிட்டாரு. அவன் தான் எலியானவங்களுக்கு தெரியல. இப்படி வர்றதெல்லாம் விட்டுப்புட்டு என்ன 8ஆம் நம்பர் பஸ்ஸை விட்டுட்டு நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட கண்களை திறந்துட்டார். கொஞ்சம் புளிச்ச மாவு எல்லா மாவையும் புளிக்க பண்ணுவது போல இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் பரவாயில்ல. நிறைய பேர் ஒரு டவுட்டோடு உட்காந்துருக்கிறீங்க, நிறைய பேருக்கு ஃபுல்லி கன்வின்ஸ்டு, சிலர் பார்ட்லி கன்வின்ஸ்டு, சிலர் மேக்ஸிமம் கன்வின்ஸ்டு, ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்டு, இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. நல்லது, அப்படி வர்றது தான் நல்லது. டவுன்லோட் ஆகி ஃபுல் டவுன்லோட் ஆகணும். ஆமாம், எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிகிட்டே இருந்தப்போ யாரோ ஒரு சொன்னானே வந்து, அண்ணனே இப்படி சூப்பராக நடந்துருச்சு பாமனே, உண்மைக்கே கர்த்தர் நம்ம கூட இருக்காரு இல்லை அப்படின்னு. அட பாவி, இவ்வளோ நாள் எப்படா நீ கூட ட்ராவல் பண்ண அப்படின்ன மாதிரி. ஃபைனலி வி வில் அக்செப்ட். பரவாயில்ல, சத்தியத்தை கேட்டு நீங்கள் கன்வின்ஸ் ஆறு, நல்லது. எடுத்தோன்னே கன்வின்ஸ் ஆகிட்ட அப்புறம் எங்களுக்கு வேலையே இல்லைல்ல. God is good. மறுபடியும் நாம் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி தொடர்ந்து படிக்க போகிறோம். ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நான் பேசினதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 1000 வருஷ அரசாட்சி இந்த 2 பாட்டம் லைன் சொல்கிறேன். அது போய் சேருகிற இடமல்ல, போகிற வழி. ஏசாயா 35 ரொம்ப தெளிவாக இருக்குது. பெரும் பாதையான வழி ஒன்று உண்டாயிருக்கும், அந்த வழியிலே பிரவேசிக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, துஷ்ட மிருகம் அந்த வழியாய் வருவதில்லை. பாருங்கள், அங்கே வந்து அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன் வழியாய் வருவதில்லை. அப்படின்னா அந்த வழி தான் 1000 வருஷ அரசாட்சி. தேவன் போய் சேருகிற இடத்தை மட்டும் ஆசீர்வதிக்கிறவல்ல, வழியையும் ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் பாதைகள் நெய்யாய் பொழி. நீதிமானின் பாதை ராஜபாதை, நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனின் பிரகாசத்தை போல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். இதுக்கு மேல உனக்கு என்னடா வசனம் வேணும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். யார் மீட்கப்பட்டவர்கள்? பேதுரு சொல்லுகிறான், நாம் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு இருக்கோமா? நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நீ நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா அப்ப அதுதான் 1000 வருஷ அரசாட்சி.
அதிகாரத்தை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆளுகை செய்கிறார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் பைபிளையும் வாசிக்கிறது இல்லை. மனுஷனுக்கு சந்தேகம் வந்தா என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கணும். இந்த பைபிளையும் வாசிக்கிறது இல்லை. முத ஒருத்தர் என்கிட்ட கிரேஸ் பேசினப்ப, இல்லை சார் திஸ் இஸ் ராங் சார் அப்படின்னு, இல்லை திஸ் இஸ் ரைட்டுன்னாரு. அப்போ நல்லவன் என்ன செய்யணும்? இது ரைட்டா ராங்கான்னு யோசிக்கணும். நான் யோசித்தேன், இவர் சொல்லுவது உண்மையா? தேவன் எனக்கு சில நேரங்களில் அதை பேசியிருக்கிறாரு, அப்போ இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். வீட்டில் போய் பைபிளை மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாக வாசிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து, அன்று 11 மணிக்கு அந்த முடிவு எடுக்கிறேன். 8 மணிக்கு அவரை பார்க்க பேசுகிறேன். காலையில் 5 மணிக்கு பைபிளை திறந்தேன். முழு புதிய ஏற்பாடையும் வாசிக்க ஆரம்பித்தேன். புரியலையா, நம்பலையா? பைபிளையாச்சும் வாசிக்கணும். பைபிளையும் வாசிக்க மாட்டேன், ஆனால் சொல்கிறதே நம்ப மாட்டேன். அப்படின்றது தான் பிரச்சனையாகுது. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, மெதுவாக நடக்குது. அப்போ எடுத்து வாசிக்கிறேன். வாசிக்க 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 முதல் நாள் ஒன்றும் தெரியல. 2வது நாள் வந்து என் பக்கம் வந்து சப்போர்ட்டிவான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது. 2வது நாள் பைபிளை திறக்கிறேன். 2வது நாள்ல ஒரே பால் வந்து கிரவுண்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரம். ஆண்ட்ரூ மேக் அடிக்கடி சொல்லுவார், எவ்வளோ பெரிய மனுஷனும் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே விழுந்துருவான்டான். முதல் வசனம், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்தார். அப்போ எனக்கு ஒரு விஷயம் காட்டுறார். ஒரு பையன் ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, ஷூவை மாட்டுறான்றார் அவங்க அப்பா. அவன் ஷூவை பிடிச்சிட்டு, ஷூவில் வந்து கட்டியிருக்கு, அது தெரியாமல் அவுக்க தெரியாமல் காலை உள்ளே விட்டு நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான். சீக்கிரம் சீக்கிரம்ன்றார். அவனால் நுழைக்க முடியலன்னு அழுதுகிட்டு இருக்கான். டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்பா அவளை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தவர், டக்குன்னு அவரே உட்காந்து லேசை கலட்டி ஷூவை லூஸ் பண்ணி காலை உள்ளே விட்டு அப்படி கட்டி முடிச்சு வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன ஆண்டவரேன்றேன், 4000 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், மனுஷனால் முடியல, கடைசியில் நானே இறங்கி வந்து சிலுவையில் முடிச்சேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப சிலுவையில் நம்ம செய்ய முடியாதத நம்ம பேருக்கு தேவனே செஞ்சு முடிச்சார். அப்ப நம்ம செஞ்சா எப்படி அனுபவிப்போமோ அப்படி நம் பெயருக்கு தேவன் செய்ததை அனுபவிக்கத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ 1000 வருட அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நிறைய பேருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. காந்தியை சுட்டுட்டாங்களான்றான் ஒருத்தன், இந்திரா காந்தி செத்துட்டாங்களா அப்படின்றான். அப்ப ஊருக்குள்ள என்ன நடக்குன்னே தெரியாம ஒரு கிறிஸ்தவ குட்டைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது என்ன செய்யுது? வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படின்னு. ஆனா பைபிள் நம்மை எதற்கு அழைக்கிறது? பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிற. எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனத்துல முக்கியமான வார்த்தை என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. வேற யார சொல்லுங்க? நான் சொல்லவா? என் ஜனங்கள். கை தட்டுங்க. சங்காரமாகிறது என் ஜனங்கள். முக்கியமான வார்த்தை, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, என் ஜனங்கள். என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள். அப்ப கடவுளுடைய ஜனம் சங்காரமாக முடியுமா? முடியும். அவர்கள் லோக பிரபுக்களில் ஒருவனை போல மடிந்து போகிறார்கள். இந்த தெருவில் அடிபடுற நாய் மாறி தேவனுடைய பிள்ளைகள் அடிபட்டு மரித்து போகிறார்கள். அவர்கள் தாங்கள் தேவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அப்ப கடவுளோட பிள்ளையானி இருக்கிற, அது மட்டும் முக்கியம் இல்ல மகளே, நீ அறிவுள்ளவளாய் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கரையத்தை கர்த்தர் செலுத்தி முடிச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய வேலை இந்த சிலுவையில நடந்து முடிஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு என்பதையெல்லாம் புரிந்து கொண்டவர்களாய் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. என்றைக்கு நீங்க அதிகாரத்தை நீங்க மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வரும். நான் சொல்றேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. இன்னைக்கு மிக அழகாக பைபிள் ஒரு சாப்டர்ல இருந்து 1000 வருஷ அரசாட்சி நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 97
வாசிப்போம். 12 வசனம் இருக்கு, 12 வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கை தட்டுங்களேன் ஒரு தடவை, அவருக்கு நல்லா தட்டுங்களேன். கர்த்தர் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தரை. பிசாசு ராஜரீகம் பண்ணுகிறான். கரெக்டா வாசிங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில இப்ப யார் ராஜரீகம் பண்றது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் தான் ராஜரீகம் பண்றாரா? சரி, டேஷ் ராஜரீகம் பண்ணுகிறார் சொல்லுங்க. ஃபில்லப் பண்ணுங்க. பல கோணத்துல வச்சு செதுக்குனா தான் உள்ள ஏறுது. முதல் 5 இன்ச்சு ஸ்பேனர்ல இருக்கணும், அப்புறம் 4 இன்ச்சு ஸ்பேனர்ல இருக்கணும், அப்புறம் ஒரு கட்டிங் பிளேடை வச்சு திருப்பணும். டேஷ் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் தானா? நல்ல சந்தேகமா? வேற எது இருக்கா சந்தேகம்? இது ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? சந்தேகம் எது இருக்கா? யார் தான் ராஜரீகம் பண்றாரு சொல்லுங்க. அடுத்த தொடர்ந்து வாசிங்க. பூமி பூரிப்பாகி, பரலோகம் பூரிப்பாகுதா பூமி பூரிப்பாகுதா? சத்தமா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் எங்க தான் ராஜரீகம் பண்றாரு? கையத்தட்டு நல்லா நல்லா, ரைட் சைடு. ஆமே. பூமி பூரிப்பாகுதுன்னா கர்த்தர் எங்க தான் ராஜரீகம் பண்ணிட்டு இருக்காரு? ஆமே. இதெல்லாம் ப்ரொஃபட்டிக்கல் சாப்டர். இது ப்ரொஃபட்டிக் சாப்டர். எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமா எழுதுனது. சங்கீதக்காரன் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறான், சும்மா கிடையாது சார். இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா எப்படி ராஜரீகம் பண்றாரு, எதை வச்சு ராஜரீகம் பண்றாரு, ராஜரீகம் பண்றப்ப என்னெல்லாம் உலகத்துல இருக்கும், அதெல்லாம் எப்படி மாறும், அத்தனை இந்த சாப்டர் கைப்பற்றி. ஏறக்குறைய 12 வசனங்கள் இந்த சாப்டர்ல இருக்கு. அந்த நம்பர் 12 இட் இஸ் ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் that God is ruling over this year. கையதற்கு ஆமென். The number 12 it indicates the heavenly kingdom. 12 சும்மா அங்க நம்பர் வைக்கல ஆவியானவர். அதை உருவாக்கும் போது தேவன் மிகப்பெரிய ஒரு ஞானத்தோடு அந்த 12 நம்பர் வர்ற மாதிரி செஞ்சிருக்கிறார். ஏன்னா 12னா God's kingdom. இந்த அதிகாரத்தில் 12 வசனம் இருக்கு. நான் கேட்டேன், ஆண்டவர் இது உன்னைக்கே 1000 வருஷ அரசாட்சி மில்லினியம் ஏஜை பற்றி சொல்லுதான்னா உள்ளுக்குள்ள வாசிக்க வாசிக்க நூற்றுக்கணக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குற. எல்லாத்துக்கும் மேலே 12 முடிஞ்சிச்சு பாருங்க. அங்கே தான் ஃபைனல் அடி அடிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மாற்றுவதற்கு, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு 12 சீஷர்களை ஏற்படுத்தினார். 12 means God's kingdom. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை பெற வைத்து அந்த 12 பிள்ளைகளை 12 கோத்திரங்களாக தேவன் மாற்றினார். 12 means God's kingdom. புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்துதலே என் அன்புக்குரியவர்களே, புதிய எருசலேமிலே 12 வாசல்களை தேவன் வைக்கிறார். அங்கிருக்கிற ஜீவ விருட்சம் 12 கனிகளை கொடுக்கிறது. ஒரு நாளில் பகலில் 12 மணி நேரம், பகலிலே சூரியனை ஆளுவதற்கு 12 மணி நேரமும், இரவில் சந்திரன் ஆளுவதற்கு 12 மணி நேரமும். 12 means God's kingdom. கையை தத்துவம் அங்க செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சத்தமா அல்லேலூயா. ஹalleluya. 12 means God's kingdom. நீங்க பைபிள்ல நிறைய பாத்தீங்கன்னா 12 மட்டும் 187 தடவை வருது. 12ன்ற நம்பர். என்ன 12ல அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. அந்த 12னா அது God's kingdom. 10 அப்படின்னா அது earthly kingdom. பூமியின் ராஜாக்கள் 10 பேர். 10ன்னு வரதுனா இந்த உலகத்துல இன்னைக்கு 10 நாடுகள் சேர்ந்து இருக்கிறாங்க பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல். இந்த 10 என்னது? உலக ராஜ்யம். 10 means earthly kingdom, 12 means God's kingdom. 12ன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அங்கே தேவனுடைய அரசாட்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் தேவன் இந்த பூமியில் ரூல் பண்ணும்போது எப்படி இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், எப்படி மாறும், தேவன் எப்படி அரசாட்சி செய்வார், இது எல்லாத்தையும் பின்னாடி கொஞ்சம் வாலிமேன்மா, பின்னாடி கொஞ்சம் ஏற்றுப்பா. அப்போ இந்த 97 அதிகாரம் தேவன் இந்த பூமியை ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும் போது எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நடக்கிறதா அப்போவே சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 4 வாரம் பேசியிருக்கேன் 1000 வருஷ அரசாட்சி. 2 விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிக்கிறேன். ஒன்று, அது போய் சேருகிற இடம் அல்ல, போகிற வழி. 2வது, எல்லாம் மாறிய இடம் அல்ல 1000 வருஷ அரசாட்சி, எல்லாம் மாறுகிற இடம் தான் 1000 வருஷ அரசாட்சி. நம்ம எல்லாருமே மாறினதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1000 வருஷ அரசாட்சி முடிவில் ஒரு பெரிய கூட்டம் கலகம் பண்ணும் பார்த்தீங்களா? அப்போ என் கேள்வி, அவன் கலகம் பண்ணோன்னா அவன் எங்கே இருந்திருக்கிறான் எவ்வளோ நேரம்?
அப்போ 1000 வருஷ அரசாட்சியில் நீங்கள் நீதிமான்கள் தான் இருப்பீங்கன்றீங்களே, தப்பு பண்ணுறீங்க. அங்கு பாவிகள் இருப்பார்கள். சார், அரசாட்சி என்பது பாவிகளை ஆளுகை செய்கிறது தானே? கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆட்சி மாறுறது எதுக்கு? நல்ல ஆட்சியை தருவதற்கு. நம்ம மைண்டில் நிறைய தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க சார். 1000 வருஷத்தில் நல்ல பிள்ளைய மட்டும்தான் உலகத்துக்குள்ளே இருப்பாங்க, எல்லாம் ராஜாக்களாக இருப்பாங்க. ராஜாக்கள் இருப்பாங்க, குடிமக்கள் யாரு? அதை சொல்லு. நீயும் ராஜா, நானும் ராஜா. குடிமக்கள் யாரு? அங்கு குடிமக்கள் தேவைப்படுகிறார்கள். பாவிகளை நீதிமான்கள் ஆளுகை செய்கிற ராஜ்யம் தான் 1000 வருஷ அரசாட்சி. அது இப்போ நடக்க ஆரம்பித்திருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாகுது. இதை நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமியானது பூரிப்பாகி. இந்த லேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சந்தோஷப்படுமா? ஆஹா, இதுக்கு தாண்டா நாங்கள் காத்திருந்தோம், கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா. சர்வ சிருஷ்டி மேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதான். அந்த ராஜாவோட ஆளுகை வரும்போது பூமி பூரிப்பாகுது. ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை வந்து விலை கொடுத்து வாங்குறீங்க. வாங்கின உடனே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓனர், சரியா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் சம்பளமே வந்து ரொம்ப குறைச்சி கொடுத்து சாப்பாடு கூட கொடுக்காம அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஓனர் ஆகுறீங்க. ஆன உடனே எல்லாருக்கும் சம்பளத்தை உயர்த்துறீங்க, அவன் தேவையை சந்திக்கிறீங்க, அவனை எல்லாருக்கும் செழிப்பாக்குறீங்க. அப்போ அந்த இடம் என்ன செய்யுது? பூரிப்பாகுது. அப்படிதான் நம்ம கைக்கு வந்து அந்த ஆளுகை வரும்போது ஜனங்கள் பூரிப்பாக ஆரம்பிக்கிறார்கள். அதுக்குத்தான் தேவன் உன்னை என்னையும் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மில்லினியம் ஏஜ், இந்த 1000 வருஷ அரசாட்சியை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வந்து தேவனுடைய ஆட்சி வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிலுவையில் முடிந்தது என்று சொல்லும்போது அது முடிக்கப்பட்டது. 12 வசனம் இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி குறிக்கிறது. நான் சொல்கிறேன், வீட்டில் போய் கூட இங்கே வாசித்துக்காங்க. தன்னுடைய கோத்திரங்கள் 12 கோத்திரங்களாக இருந்தது. தேவனுடைய கோத்திரங்கள். ஜீவ விருட்சத்தில் 12 கனிகள் கொடுக்கப்பட்டது. கானான வேவு பார்க்குற கூட 12 பேர் அனுப்புகிறாரு. ஸோ எல்லாமே அந்த கிங்டம் கனெக்டட் திங்ஸ். ஓகே, இப்போ முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, தயவுசெய்து இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார், இந்த வார்த்தையை படிச்ச உனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? எப்போ ஒரு மனுஷன் ராஜரிகம் பண்ண முடியும்? ஒரு மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தா தான் ராஜரிகம் பண்ண முடியும். ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க சார். ஸோ அதிகாரம் வேறு, ஆளுகை செய்வது வேறு. ராஜரிகம் என்பது ஆளுகை செய்வது, வெற்றி பெறுவது என்பது அதிகாரத்தை எடுப்பது. சொல்லுங்க, வெற்றி பெறுறது வேற, ஆளுகை செய்யறது வேற. எலெக்ஷன்ல வெற்றி பெறுறாங்க, சரியா, ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஆளுகை செய்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை எப்ப தொடங்கும்? அவர் கைக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா ஆளுகை தொடங்கும். எனக்கு ஒரே ஒரு யோசனை ஞாபகத்துக்கு வருது. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று இயேசு சொல்லுவாரானால், என்றைக்கு அதிகாரம் அவர் கைக்கு வந்துருச்சோ அப்பவே அவருடைய ஆளுகை கைத்தட்டுக்கு உதவுகிறான். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இனி தேவன் ஆளுகை செய்வதற்கு வேற எந்த அதிகாரத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்க? அவர் கைக்கு வரணும்னு வேற எந்த அதிகாரத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு, சகல அதிகாரமும் கை தட்டுங்க, சகல அதிகாரமும் கையை தட்டுங்க, நல்லா தட்டு, நல்லா தட்டுங்க. ஓ சபலபலபலபதி ரபலபோ சந்தரபலபதி ரமரமதி அங்கரபலபதி அங்கோ. ஆமென், ஆமென், ஆமென். சகல அதிகாரமும் கைக்கு வந்துருச்சு. வேறு எந்த அதிகாரத்துக்காக அவர் காத்திருக்க வேண்டும்? இல்ல வேறு எந்த அதிகாரத்துக்கு நீ காத்திருக்கிறாய்? சொல்லுங்க சார். ஆளுகை தொடங்குறதுக்கு வேற எந்த அதிகாரம் இன்னும் அவருக்கு தேவைப்படுது? ஏதாச்சும் ஒரு அதிகாரம் பாக்கி இருக்குதா? வெயிட் பண்றாரா? எல்லா அதிகாரம் கைக்கு வந்துருச்சு. அப்ப இனிமேல் வேறு எந்த அதிகாரத்தையும் காத்திருக்க வேண்டாம். பக்கத்துல தூக்கிட்டு பளிச்சுன்னு கொடுத்து சொல்லுங்க, வேற எந்த அதிகாரத்துக்கு நீ காத்துக்கிட்டு இருக்கிற? அப்புறம் என்ன, ஆளுகை செய்ய வேண்டியது தானே?